பல போராட்டங்கள் திருமணத்துக்கு பிறகு வந்து விடுகிறது. பாதி பிள்ளைகள் பண்ணுற தவறு இல்லைன்னு சொல்லவில்லை, மீதி பெற்றோர்கள் அதை நிவர்த்தி செய்து அந்த தவறை இன்னும் பூர்ணமாக பண்ணி வச்சிடறான். பிள்ளையாண்டாம் பண்ணுகிற தவறில் அவன் வாழ்க்கையை நிர்மூலமாகிறது வேறு, அதுக்கும் பெற்றோருடைய பங்கு அதில் இருக்கிறது. எப்படி நீங்கள் ஒழுங்காக அந்த பிள்ளைகள் இப்படி போவாங்க? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறக்காமல் இருந்தால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறக்காது இருந்திருப்பார். இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிள்ளைகளை இழந்து விடுகிற பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு பிள்ளைக்கு பச்சை கொடி காட்டியிருப்பான், அது சர்ச்சுக்குள்ளே யாரையாவது லவ் பண்ணியிருக்கோம், இல்லை விசுவாசி பட்டியலில் இருக்கும். அது ரெண்டாவது பிள்ளை என்ன பண்ணோம், காதலுக்கு பச்சை கொடி காட்டுறாங்க நம்ம வீட்டில்னு சொல்லி இந்த மாதிரி காணானியர் தேவன பயம் இல்லாத புறஜாதியரில் போயாமல் வாழை வீசிடுவான். அது ரொம்ப டீப்பாகவும் போயிடும். அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபிக்க கூப்பிடுவான். என்ன தான் சொல்கிறதுனே தெரில.